என்னங்க ஃபாஃப் இப்படி சொல்லிட்டாரு? போன மேட்ச் முடிந்ததில் ஆர்சிபிக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு அதில் நிறைய சர்ச்சைகள் இருக்குங்க. 4 டிசிஷன் வந்து அம்பையர்கள் சரியாக தரல அப்படின்னு அது ஒரு பக்கம் வந்து பெரிய அளவில் போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, 250 அடித்தாலே தோற்றுற டீம் தானே, என்ன பவுலிங்கே இல்லையே. அதை தான் ஃபாஃப் சொல்கிறாரு. எங்கள் டீம் மாதிரியான டீமை வச்சுக்கிட்டு எங்களால் இனி வெற்றி பெறுவது கடினம். நாங்கள் ஜெயிக்கணுன்னா நாங்கள் நிறைய ரன் குவித்தால் மட்டும்தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. இன்னொன்று, நாங்கள் முதல் 5 ஓவர்லாம் அதிகப்படியான ரன்கள் அடிக்கிறதில்ல. அப்படி இருந்தாலும் எங்களுக்கு சரிவட்டு வராது. இன்னொன்று, பும்ரா மாதிரி ஒரு பவுலர் என்கிட்ட இருந்தால் போதுங்க, நான் எதிரணியை வேலை காட்டிடுவேன். ஆனால் என்னன்னா, எனக்கு பும்ரா இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிற ஃபாஃபினுடைய பேட்டி பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது. அதாவது சொல்கிறது உண்மை தான். அந்த டீமில் ஒன்றுமே இல்லையேங்க, பவுலிங்கே இல்லைங்க. நேற்று சிக்கா பார்த்தீங்களா, அது 10வது இடத்துக்கு போட்டி போட்டுட்ருக்கான். அதுவும் பஞ்சாப், டெல்லி, ஆர்சிபி இவங்க 3 பேருக்குள்ளே யார் 10வது இடத்த பிடிக்கிறதுன்னு போட்டி போட்டுருக்காங்க. கிண்டலாக சொல்கிறாரு. எனிவே, ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க 10வது இடம் அவங்களுக்கு டிசர்வாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பார்ட் வந்து பவுலிங்கே இல்லை, பேட்டிங்கே எதிர்பார்த்த அளவு கிளிக் ஆகலை. மேக்ஸ்வெல்லாம் பாருங்கள், ஒரு மேட்ச் கூட பெருசாக விளையாடலை. என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் நடக்குமா ஏதாவது மேஜிக்கு? மேக்ஸ்வெல்லாம் அடித்தா கூட கட்டுப்படுத்துறதுக்கு பந்து வீச்சாளர் இல்லைல்லப்பா.